திருடியவன் யார்? இரத்தின வியாபாரி ஒருவன் வெளியூருக்கு போகும்போது வழியில் ஒரு சத்திரத்தில் இரவு தங்க நேர்ந்தது. மடியில் இரத்தினத்தை முடிந்து பத்திரமாக வைத்துக்கொண்டு தூங்கினான். அங்கே படுத்திருந்தவர்களில் ஒருவன் இரத்தினத்தை திருடிவிட்டான். நடு இரவில் இரத்தின வியாபாரி கண் விழித்துப் பார்த்தபோது இரத்தினம் காணாமையால் திடுக்கிட்டான். அங்கே படுத்திருந்தவர்களில் மார்பை தொட்டுப் பார்த்தால் எடுத்தவனுடைய மார்பு பயத்தினால் பதைபதைத்துக் கொண்டிருக்கும். அதனால் திருடியவனை அறிந்து கொள்ளலாம் என்று நினைத்து அப்படியே தொட்டுப் பார்த்தான். அவர்களில் ஒருவனின் மார்பு பதைபதைத்துக் கொண்டிருப்பதைக் கண்டு அவனே திருடியவன் என்று எண்ணி அடையாளத்துக்காக அவனுடைய குடுமியை கொஞ்சம் அறுத்து விட்டு வந்து படுத்துக்கொண்டான். அப்போது தூங்குவது போல் படுத்திருந்த திருடன் எழுந்து அங்கே படுத்திருந்த எல்லோருடைய குடுமிகளையும் தன் குடுமியை கத்தரித்தது போல கத்தரிக்கோலால் கத்தரித்துவிட்டு படுத்துக்கொண்டான். பொழுது விடிந்ததும் இரத்தின வியாபாரி எழுந்து சத்திரத்து அதிகாரியிடம் போய் இரத்தினம் திருடு போன விவரத்தையும் குடுமியை அறுத்து அடையாளம் வைத்திருப்பதையும் சொன்னான். அதிகாரி வந்து பார்த்தார். எல்லோருடைய குடுமியும் ஒரே அளவாக வெட்டப்பட்டிருந்தது கண்டு திடுக்கிட்டு போனார். திருடன் தான் செய்த சாதுரியத்தை நினைத்து அமைதியாக இருந்துவிட்டான். விலை உயர்ந்த பொருட்களை நாம் தானே பத்திரமாக வைத்து கொள்ள வேண்டும் என்பதற்கு இதுவே ஒரு தகுந்த உதாரணம்.